இன்றைக்கி நம்ம ஈஸியாக நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாங்க. நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம மண் சட்டியில் வச்சோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நண்டு குழம்பு வந்து நான் மண் சட்டியில் தான் வைக்கிறேன். மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலும், அப்புறம் நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம நண்டு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம், பேஸ்ட் எடுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு நண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சரியாக க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால நமக்கு வந்து ஸ்மெல் வரும். ஸோ அதனால் நமக்கு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் வராதுங்க. இது கூட போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறம் இது வந்து நம்ம காரமே இல்லாமல் தான் செய்ய போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். அது அந்த இதில் நல்லா இஞ்சி பூண்டு மஞ்சள்தூளெல்லாம் போட்டிருக்கலாம். அதில் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதனால் வந்து வேக வைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். விட்டதுக்கப்புறமா நம்ம நண்டு குழம்புக்கு வந்து எப்போவுமே நம்ம மட்டன் மசால் தான் யூஸ் பண்ணோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் மட்டன் மசால் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். ஏன்னா காரம் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காரம் இல்லாமல் கொடுக்கலாம். அவங்க சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கறனால காரம் இல்லாமல் வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் அரைச்சி ஊற்றியிருக்கோம். அது கூட வந்துட்டு மல்லித்தூள் கடைசியாக போடுறோம். மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமே வந்து அந்த சட்டியில் இருக்க சூட்லேயே அது நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும்.